friends, welcome to Madras Anita's Kitchen. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஆந்திரா ஸ்டைல்ல சும்மா செம்ம டேஸ்டான தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறேன். இந்த தக்காளி தொக்கு நீங்க சுட சுட சாதத்தோட வச்சு சாப்பிடலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி இதோட கூட வச்சு சாப்பிடலாம். வாங்க இப்ப நம்ம இந்த தக்காளி தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 கிலோ தக்காளியை நான் சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் நெல்லிக்காய் சைஸ்ல நான் புளி எடுத்திருக்கேன், இந்த புளியை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு இதுல உப்பு, மஞ்சள், மிளகாய் தூள் இது மூணுத்தையும் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் கல்லுப்பு. இப்ப நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தக்காளியில இருந்து தண்ணிலாம் நல்லா பிரிஞ்சு வருங்க. அப்புறம் அந்த தண்ணி நல்லா வத்தணும். ஸோ நம்ம அது வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணணும். ஸோ க்ளோஸ் பண்ணி நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இந்த மூணுத்தையும் வறுத்து நம்ம நல்லா ஒரு பொடியா அரைச்சு வச்சுக்கணுங்க. அந்த பொடியை தான் நம்ம இந்த தக்காளி தொக்குல யூஸ் பண்ண போறோம். ஸோ இதை ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வறுத்துக்கலாம். பாருங்க, வெந்தயத்தோட கலரும் கடுகும் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளவுதாங்க. இப்போ ஆஃப் பண்ணிட்டு இது வேற ஒரு பிளேட்ல மாத்தி ஆற வச்சுக்கலாம். இப்ப நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க, தக்காளி தொக்குக்கு தேவையான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, தக்காளியில இருந்து தண்ணிலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்ப நம்ம இதை நல்லா ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சி அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணிக்கணும். ஸோ ஒரு 10 நிமிஷத்துலயே நமக்கு அந்த கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ இப்ப நல்லா இதை க்ளோஸ் பண்ணிட்டு குக் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு, தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இதான் பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்ப நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சுங்க. இதை மிக்ஸி ஜார்ல போட்டு நல்ல ஒரு பேஸ்டா அரைச்சிக்கலாம். அதுதாங்க, அரைச்சாச்சு. இப்ப நம்ம இதை தாளிச்சிடலாம். ஒரு பேன்ல 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் தாங்க இந்த தக்காளி தொக்குக்கு செம்ம டேஸ்டா இருக்கும். ஸோ 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, 6 பூண்டை நான் நீட்டமா நறுக்கி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமா பெருங்காயத்தூள். இத ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா சூடான ஃப்ளேம்ல நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் இதுல அரைச்சு வச்சிருந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எண்ணெயில இந்த பூண்டு, தக்காளி, இந்த பெருங்காயத்தூள்லாம் சேர்ந்து மிக்ஸ் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வரும் பாருங்களேன், சான்ஸே இல்லைங்க. ரொம்ப சூப்பர் ஸ்மெல் வருது. இந்த தக்காளி தொக்குக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்குற மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷா அரைச்சி வச்சிருந்த மசாலா பொடியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மசாலா பொடியோட தக்காளி தொக்கை. ஈஸியா எல்லா டேஸ்டும் ஈக்குவலைஸ் ஆக்கிறதுக்காக கொஞ்சமா வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த தொக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வரணுங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா குக் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணா போதும். அவ்வளவுதாங்க, சும்மா சூப்பரான ஆந்திரா தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ so much.